வணக்கம், நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இபி ஒயிட் எழுதின சார்லட்ஸ் வெப் இந்த கதையோடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. அது ஒரு ஸ்ப்ரிங் டைம், ஒரு சின்ன பன்னிக்குட்டி பிறக்குது. அதை மிஸ்டர் ஆரபெல் சரி இந்த பன்னிக்குட்டியை இன்றைக்கி நம்ம வெட்டி சாப்பிட்டுடலான்னு சொல்கிறாரு. இதை கேட்ட ஆரபெலோடைய மகளான ஃபேர்ம் சொல்கிறா, இல்லை இல்லை, இது ரொம்ப சின்ன குழந்த, அது சின்ன பண்ணின்றதுனாலேயே நம்ம அதை கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறதுனால அவளோட பெற்றோர்கள் சரி சரி நீ கொஞ்சம் நாளைக்கு அதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிடுறாங்க. வில்பர் அந்த பன்னிக்குட்டியை எடுத்து ஃபோன் அந்த பன்னிக்குட்டி எடுத்து அதுக்கு வில்பர்னு பேர் வைக்கிறான். அந்த வில்பர் மேலே ரொம்ப பாசமாக இருக்கா. அப்படியே 2 வாரம் அது கூடவே இருந்து அந்த வில்பர் நல்லா அழகாக பெருசாக வளர்ந்துடுது. இப்போ பெருசாக வளர்ந்துட்டதுனால அதை எடுத்துன்னு போய் ஏதோ ஒரு ஃபார்மில் தான் விடணும். அதனால் ஃபோனோட அங்கிளோட ஃபார்ம் பக்கத்தில் இருக்கிறதுனால அவங்க எடுத்துன்னு போய் அங்கே விடுறாங்க. இப்போ வில்பருக்கு ஒரு வீடு கிடச்சிருச்சு. அங்கேயே ஒரு பார்ன் இருக்குது, அதாவது சாப்பிட வேண்டிய உணவெல்லாம் அங்கே வச்சுருப்பாங்க. இப்போ ஃபோன் டெய்லி வில்பரை பார்க்குறா. வில்பரும் வேக வேகமாக நல்லா வளருது. ஃபோன் வராத போதெல்லாம் அதுக்கு ரொம்ப போர் அடிக்குது. வில்பருக்கு என்ன செய்யுதுன்னு தெரியாமல் பக்காக்கள்லாம் அப்படியே சுற்றி புது புது ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு உருவாகுது. அதோட முதல் ஃப்ரெண்டு ஒரு எலி, அது பேர் டெம்பிள்டன். ஆனால் என்னென்னா அந்த எலி எங்கேயாவது ஓடி போயிட்டே இருக்கும், கூடவே இருக்காது. அப்போ வில்பர் என்ன ஆகிடுதுன்னா அதுக்கு ஒரு புது ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்குது. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு ஸ்பைடரோட, அந்த ஸ்பைடர் பேர் சார்லெட்டு. இப்போ சார்லெட்டும் இந்த வில்பர் இருக்கிற அந்த பானோடைய அந்த கதவு கிட்ட தான் அங்கே அதோடைய வெப்பை கட்டிட்டு அங்கே இருக்குது. 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. சார்லெட்டுக்கு வில்பர் ரொம்ப பிடிச்சி போகுது. அதை ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்குது. அப்போ தான் அங்கே இருக்கிற ஷீப் சொல்லுது, இந்த கிறிஸ்மஸ்க்கு வில்பரை வெட்டிடுவாங்க, அதுதான் விருந்து அப்படின்னோடனே சார்லெட் எப்படியாவது வில்பரை காப்பாற்றணும்னு முடிவு பண்ணுது. அதே சமயத்தில் ஃபோனும் இந்த இது பன்னி, அதுக்கப்புறம் இந்த ஷீப்பு, இந்த எலி எல்லாம் ஒருத்தர் பேசுகிறத பார்த்துட்டு சரி என்ன தான் ஆகுது பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கா. இப்போ சார்லெட் ஒரு பிளான் போடுறா, எப்படியாவது நம்ம ஒரு ஸ்பைடர் தான் ஆனால் வில்பரை காப்பாற்றி ஆகணும்னு சொல்லிட்டு இந்த ஸ்பைடர்லாம் இந்த வலை பின்னும் இல்லையா, அந்த வலையில் அது வேர்ட்ஸ் வர மாதிரி, எழுத்துக்கள் வர மாதிரி அந்த வலையை பின்னுது. என்னென்னா வில்பர் ஒரு எக்ஸ்ட்ராடனரி பிக்குன்னு மக்களை நம்ப ஆரம்பிக்கணும்னு. அது எதிர்பார்த்த மாதிரியே இந்த ஹியூமன் பீயிங்ஸ்லாம் என்னடா அது நம்ம கண்ணுக்கு தெரிகிற மாதிரி இது ஒரு எக்ஸ்ட்ராடனரி பிக்காக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்க்குறாங்க. ஏன்னா முதல்ல அது என்ன அடிக்குதுன்னா சம் பிக் அப்படின்னு அடிக்குது. அதுக்கப்புறம் டெரிஃபிக், ஹம்பிள்ன்ற வார்த்தையெல்லாம் போட்ட உடனே ஐயோ வில்பர் ஒரு மிராக்கலான பன்னிக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வருஷம் கவுண்டி ஃபேரில் நடக்கிற ஒரு விழாவில் அதுக்கு ஸ்பெஷல் ப்ரைஸ்லாம் அது வின் பண்ணிடுது. இப்போ அந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வில்பர் ஒரு மிராக்கல் பிக் அப்படின்றது மனசில் போயிடுச்சு. சார்லெட்டுக்கு இப்போ நல்லா தெரிஞ்சிடுச்சு. ஏன்னா அது ஒரு கடவுளோட அதிசயம்னா கண்டிப்பாக அதை வெட்டி சாப்பிட மாட்டாங்க ஜுக்கர்மென்ஸு அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு சிலந்தியாக இருக்கிறதுனால நம்ம கொஞ்ச நாள் தான் வாழ்வோன்றதும் சார்லெட்டுக்கு தெரியும். ஆனால் நம்ம இறந்து போயிட்டால் கூட நம்ம வில்வரை எப்படியாவது பாதுகாக்கணும் அப்படின்னு அதை நினச்சிக்கிட்டே இருக்குது. இப்போ அதோடய வாழ்க்கை முடிவுக்கு வரும்போது அது என்ன பண்ணிடுதுன்னா முட்டைகளெல்லாம் ஒரு ராத்திரி போட்டுட்டு எப்படியாவது வில்பரை நம்ம இதற்கும் காப்பாற்றிட்டோம், இன்னமும் அவன் பாதுகாப்பாக இருக்கணும்னு நினைப்பிலேயே அது அமைதியாக இறந்து போயிடுது. வில்பருக்கு சார்லெட்டோட இறப்பை தாங்கவே முடியல. அதோட குழந்தைங்களான அந்த முட்டையை பையை எடுத்துன்னு அதோடைய ஃபார்மில் அது கூடயே வச்சுக்குது. சார்லெட் அங்கேயே அந்த ஃபேரில் அது இறந்துடுது. அடுத்த ஸ்ப்ரிங்க்கு பார்த்தா நிறைய ஸ்பைடர்ஸ் அந்த முட்டை பையிலேருந்து வெளியில் வந்துக்கினே இருக்குது. அதில் 3 வில்பரோடைய அந்த பார்ன்லேயே தங்கிடுது. வில்பர் அவங்களோட நல்ல ஃப்ரெண்ட் ஆகிட்டு அவங்கள நல்லபடியாக பாதுகாக்கிறாங்க. அந்த குழந்தைங்களுக்கு குழந்தை பிறந்து அதுங்களுக்கு குழந்தை பிறக்கணும், இந்த மாதிரி நிறைய வருஷம் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது. வில்பர் எல்லா குழந்தைங்களோடையும் ஃப்ரெண்ட் ஆகிடுது. ஆனால் அது மறக்கவே முடியாத ஒரு ஃப்ரெண்டு யாருன்னா அதுக்கு உண்மையான நட்பை கொடுத்த அந்த சார்லெட் தான். இத்தோடு இந்த கதை முடியுது. உங்களுக்கு அதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.